கிராமத்து பாரம்பரியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மருமகள் என்ன பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, "மாமி, நான் அந்த சாதத்துல தண்ணிய ஊத்தி வைக்கவா?" அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாமியார் என்ன சொல்லுவாங்க, "இரு இரு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி பஸ் போனதுக்கு அப்புறமா நீ சாதத்துல தண்ணி ஊத்தலாம்." அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யாராவது வருவாங்களாம். கடைசி பஸ் வந்தா கூட அந்த நேரத்துல யாராவது வருவாங்க. வந்தா ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, விறகு அடுப்பு பத்த வைக்கணும். விறகு அடுப்புனா பற்ற வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஒரு தோசை ஊற்றுறதுனா கூட 1 மணி நேரம் பிடிக்க வைக்கணும் அடுப்பை. அதனால வந்து அந்த சாதத்தில் தண்ணியை ஊற்றி வைக்காமல் அந்த சாதத்தை வச்சுருந்தோம்னா யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த சாதத்தை போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இரு இரு இப்போ தண்ணி ஊற்றாத, கடைசி பஸ் நம்ம ஊருக்கு வர கடைசி பஸ்ஸு போனதுக்கு அப்புறமா சாதத்தில் தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அது ஒரு அறம், யாராவது வருவாங்க சாப்பாடு வைக்கணும் அப்படி. இந்த காலத்துல அப்படி இல்லை, யாருமே வரதும் இல்லை. வந்தாலும் அந்த நேரத்தில் 11 மணிக்கெலாம் யார் 10 மணி 11 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் ஒரு அறம் அப்படி தானம் பண்ணுறதெல்லாம் செய்வாங்க. அப்படியே யாரும் போகலைன்னா கூட சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மத்தியானம் சமையல் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட கூப்பிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு போய் ஆம்பளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா யாராவது ரோட்டில் போகிறாங்களா அவங்கள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க சாப்பிடுவாங்க. அது ஒரு முறை இருந்துச்சு. இந்த மாதிரியெல்லாம் ஒரு தானம் தர்மம் செஞ்சதுனால தான் இப்போ நம்ம வரைக்கும் வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம தானம் தர்மம் செஞ்சாதான் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருப்பாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு, இல்லை அதுவும் இல்லாமல் இருக்காங்க. அதனால வந்து ஒரே ஒரு குழந்தை இருக்கிறதுனால உறவுனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிலாம் தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து தானம் தர்மம் செய்யறது, அப்புறம் வந்து ஒரு உறவு முறைகள், இது எல்லாமே மறந்த நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. ஒரு குழந்தைக்கு மேலே இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு 2, 3 குழந்தைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு செலவு பண்ணி கூட நம்மளால செய்ய முடியலை. ஒரு குழந்தைக்கு நம்மளால செய்யறதே தான் பெரிய ஒரு படிப்பு செலவு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படிலாம் செலவாகுதுங்க. ஒரு பிள்ளைக்கே அப்படின்னா 2, 3 பிள்ளைங்களா இருந்தால் எப்படி செலவு பண்ண முடியும்? அதனால வந்து ஒரு பிள்ளையோட நிப்பாட்டிடுறாங்கல்ல. அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 12 குழந்தைங்க 10 குழந்தைங்க அப்படியெல்லாம் இருப்பாங்க. அதனால் உறவு முறைகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பழகிறது போகிறது, இது எல்லாமே தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒரே குழந்தையா இருக்கிறனால விட்டு கொடுக்கறதுங்கிற மனப்பான்மையே இல்லாமல் இருக்காங்க. அதனால வந்து அந்த தானம் தர்மம் செய்கிறது அது எல்லாமே இல்லை. உறவு முறைகள்லாம் என்னன்னு தெரியல. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு அதாவது பெரிய பிள்ளைங்களா இருந்தாலுமே ஒரு 20 வயசு 25 வயசு பிள்ளைங்களா இருந்தாலுமே ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள உறவுகளோட எல்லாம் போய் பேசுகிறதே இல்லைங்க. கல்யாணத்துக்கு போகிறாங்க, ஒரு சேர் எடுத்து போட்டு உட்காடுறாங்க, அந்த செல்லை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிருது, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துடுறாங்க. அந்த உறவுகள் யார் வர்றா, யார் என்ன அப்படின்லாம் பேசுகிறதே இல்லை. அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை. ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா 10 பேர் 15 பேர் கூடிட்டு ஒரு ரவுண்டாக உட்காந்து எல்லாரும் பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. என்ன ஏது அப்படின்ட்டு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கும். இப்போ அப்படி இல்லையே. ஏதோ அந்த செல்லை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க, அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதனால் வந்து உறவு முறைகளே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வந்து இப்போ உள்ளவங்களாம், ஐயோ நேரம் ஆயிட்டு அப்படி கல்யாணம் தாலியை கழுத்தில் கட்டுறாங்களோ இல்லையோ எந்திரிச்சு கிடுகிடுன்னு போயிடுறாங்க. வேலை இருக்குன்ட்டு போயிடுறாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி இல்லை. கல்யாணத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாணத்தில் மதிய சாப்பாடு காலை சாப்பாடு எல்லாமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருந்து அந்த 3 அழைப்புகளுக்குமே அவங்க ரொம்ப வேண்டிய சொந்தக்காரங்களும் அந்த 3 அழைப்புகளுக்கும் அவங்க வீட்டில் இருந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் அழைச்சி விட்டுட்டு அந்த 3 அழைப்புகளுக்குமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாங்க. அந்த அளவுக்கு சாப்பாடு செய்வாங்க. அந்த அந்த அழைப்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழைப்புகளுக்குமே நிறைய சாப்பாடு பண்ணி அந்த விருந்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் அந்த தெருவில் உள்ள பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அப்படி விருந்து வைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு தானம் பண்ணுறது மாதிரி. அந்த பெண் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த பெண் வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு துணைக்கு 2 ஆள் போவாங்க, அந்த பெண்ணோட துணைக்கா இருந்துட்டு வர்றதுக்காக. இப்போ வந்து என்ன, பொண்ணு மாப்பிள்ளையும் பைக்கில் போகிறாங்க, உடனே போயிட்டு மாமியார் வீட்டில் போயிட்டு ஒரு வேளை விருந்து சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ ஓடியாந்துடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. போய் பொண்ணு மாப்பிள்ளை போயிட்டு அங்கே இருந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே முடித்து அங்கே பொண்ணு வீட்டிலேருந்தும் வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டில் என்ன பண்ணுவாங்க,
அந்த தெருவில் உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு, அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்கு போனாலும் அந்த தெருவில் உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு, இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போகிறவங்களுக்கெல்லாம் வச்சு அப்படி விருந்து வச்சு அது மாதிரி ஒரு அறம், அது ஒரு அறம், அது மாதிரி செய்வாங்க. இப்போ அந்த 2 பேர் மட்டும்தான் போகிறாங்க. அவ்வளோதான். அதோட அந்த 3வது அழைப்பே இல்லாமையே போயிடுது. இப்போ அந்த ஒரு அழைப்பு 2 அழைப்பே வந்து அதுக்கே வேலை இருக்குது. நான் அங்கே போகணும், வேலைக்கு போகணும், ஆஃபீஸ்க்கு போகணும், கம்பெனிக்கு போகணும், அது இதுன்ட்டு ஒரு அழைப்பு 2 அழைப்போட முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த அறம்ங்கிறதுனால, அதாவது தானம் செய்யணும் அப்படிங்கிறதுனால, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் ஒரு வழிமுறையெல்லாம் வச்சு அந்த காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த காலத்தில் நம்ம செஞ்சதுனால, அவங்க அந்த மாதிரியெல்லாம் தானம் தர்மம்லாம் செஞ்சதுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம ஓரளவு நல்லா இருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த தானம் தர்மம் செய்கிறது அப்படிங்கிறதே நம்ம குறைச்சிட்டோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சொத்துக்களையே வந்து தானமாக சில பேருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. அது மாதிரியெல்லாம் செஞ்சுருவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எதுக்கவே அங்காடி இருக்குது. அந்த அங்காடிக்கு உள்ள இடம் வந்து இப்போ மெயின் ரோட்லேயே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்கள்கிட்ட மட்டும்தான் வந்து கேட்டாங்க. நாங்கள் உடனே அந்த அங்காடிக்கு அந்த இடத்த ஃப்ரீயாக எழுதி கொடுத்துட்டோம். அதே மாதிரி எங்கள் ஊரில் இருக்கிற ஸ்கூலுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு அந்த இடத்த ஃப்ரீயாக எழுதி கொடுத்துருக்கோம். அது மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இப்போ அந்த இடத்தோட வேல்யூவும் அதிகமாக போயிட்டு, ஒரு இடத்த நினச்சா கூட நம்மளால் வாங்க முடியாது. அந்த கொடுக்கணும், செய்யணுங்கிற எண்ணமும் யாருக்கும் இல்லாமல் போயிட்டு, இந்த செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அறம், அதை வந்து நம்ம செய்யணும். இது மாதிரியெல்லாம் அந்த காலத்துலலாம் உறவு முறைகள்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. உறவு முறைகளை எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. தானம் தர்மம் அதிகமாக செஞ்சாங்க. அதனால வந்து தலைமுறைகள் வந்து நல்லா இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் மட்டுமாவது நம்ம செய்யணும். தானம் தர்மம்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் செஞ்சால் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.